வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் விமல் ராஜ். நீங்கள் கேட்குற விமல்ஸ் ரேன்ஸ். கொஞ்ச நாளாக ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு. ப்ரெஷர் வயசாக ஆக அதிகமாகுது. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அனாலிசிஸ் பேராலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் போல இருக்குது. வயசாக அந்த ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. வயசாக அந்த லேட்டாக இன்னும் கரெக்டாக ஒரு சக்ஸஸ் ஆகாமல் இன்னும் கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும், வெயிட் அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும். என்னடா பண்ண போகிறோம் ஒரு மாதிரி யோசிக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். இது பண்ணக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணு, யோசிக்காத அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜ் அப்புறம் யோசிக்காமல் இருக்க முடியல. ஏன்னா நமக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வருது, நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம், எல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த பணப்பிரச்சனைங்கிறது கண்முன்னாடி போதா இல்லையா? குழந்தைங்களுக்கு ஸ்கூல் செலவு, மருந்து சொல்லுது. இப்போ வெக்கேஷன்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. சொல்கிறாங்க அனாலிசிஸ் பண்ணாதுன்ட்டு ஏதாவது செய்யின்னா ஏன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணோம். அந்த மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பாதைகள் பெஸ்ட்டுன்னு நினச்சி அப்போ பண்ணோம். ஆனால் இப்போ அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. யூடியூப்லேயே கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கேங்க. ஆனால் அந்த இப்போது 4-5 பாதை போகுது. பிஸ்னஸ்ஸு, யூடியூப்பு, அப்புறம் ஜாப் சர்ச்சிங் வேறு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸ்டாக இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயத்தை தொட்டால் இன்னொன்று விஷயம் மிஸ் ஆகுதோன்னு ஒரு பதட்டமாக இருக்குது. காசு பார்க்குறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக சம்பாதிக்கிறேன். என்ன தப்பு பண்ணோம், என்ன மிஸ்டேக் பண்ணோம் தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. யோசிக்காதுன்னு சொல்கிறாங்க. யோசிக்கலாம், ஆனால் கொஞ்ச நேரம் தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எங்கே ஆரம்பிக்கிறது? பிஸ்னஸை விட்ட இடத்துல தொடவா, இல்லை நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதை உட்காந்து நானே குழம்பி கிடக்கேன். உங்கள்கிட்டையும் இதே பேசிகிட்டு இருக்கேன். இந்த பாட்காஸ்ட்டும் பிக்கப் ஆக மாட்டேங்குது. யாருமே கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஏதோ நானாக மனசில் பேசிக்கிட்டு நானே லிக் எடுக்கிறேன். இதுவே தேவையில்லாத மாதிரி தோணுது. 3 பாட்காஸ்ட்டில் கேட்டேன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நம்ம உடனே நினைக்கணும் எதிர்பார்க்குறோமோ இல்லை, உலகத்தில் எவ்வளோ ப்ரெஷர் ஓடிட்டுருக்கு. அப்புறம் நினைக்காம எப்படி பண்ணி சர்வைவலே கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அப்படி மாறுங்கிறாங்க. ஃபார்சியபிள் ஃப்யூச்சர் என்ன நடக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் மாறுங்கிறாங்க. லைஃப் மாறவும் மாட்டேங்குது. ஹொஸ்டல்லாம் போயிட்டு வைக்கிறாங்க. வீட்டில் பேரண்ட்ஸு டியூட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் வைக்கிறாங்க. அப்புறம் குழந்தை வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் எங்கே ரெஸ்பான்ஸ் அதிகமாக சம்பளம் அதே தானே இருக்குது. வருமானம் எதுவும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஆனால் என் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. நம்மளும் குழம்பி போய் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஜாப் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது செட் ஆகலை. யோசிக்காமல் மூவ் பண்ணுங்கிறாங்க. ஆனால் ஏஜ் ஆக பயம் அதிகமாக வருது. ஏதாவது தொட்டால் விட்டுக்கு போன்ட்டு அனாலிசிஸ் பண்ணாதையும் சொல்கிறாங்க. இல்லை, நான் சும்மா மனசில் உள்ள பேசிகிட்டு இருக்கேன். பாட்காஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் பாட்காஸ்ட் பேசினா கொஞ்சம் மைண்டு ரிலீஃபாக இருக்குது, கிளாரிட்டி வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் வருமானங்கிறது பெரிய வயசில் உள்ளவங்களாம் இஎம்ஐ கட்டுறாங்க, கடன் வாங்குறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் சந்தோஷமாகவும் இருக்காங்க. வாழ்க்கையை ஓட்டுறாங்களே. கார் வாங்கிக்கிறாங்க, கார் இஎம்ஐ கட்டிக்கிறாங்க, வீடு வாங்கியிருக்காங்க. அதாவது நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். இருந்தாலும் நம்மளும் ஆசைப்படுறோம். நமக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்கும்ல. எத்தனை நாளைக்கு தான் காசு இல்லை, அப்படியே பஞ்சப்பாட்டாக பாடுறது. கம்பேர் பண்ணாத, அவங்க இதை பார்த்துட்டு போகும்னு சொன்னாங்க. காசு பாட்காஸ்ட் கூட வேறு ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணி பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. நான் பார்த்து ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்படி எவனும் கேட்க போதில்லை. என்னத்தை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு திங்கிங் ஸ்டாப் பண்ணி ஃபார்வர்ட் போக முடிய மாட்டேங்குது. முடிஞ்சளவுக்கு பிஸியாக இருக்கும்.
நிறைய இதில் பந்தை தூக்கி போயிடும். பந்தை தூக்கி போகிறது ஸ்கேட்டர் ஆகுதுங்கிறாங்க. 4-5 கோல்லாம் வச்சுக்க கூடாதுங்கிறாங்க. ஒரே சிங்கிள் கோல், ஒரே ஸ்ட்ரைட்டாக, ஒரே ஃபோக்கஸாக போங்க, யோசிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதே தெரியல. டைம் ட்ராவல் தான் பண்ணணும் கூடாது. டைம் ட்ராவல் இஸ் நாட் பாசிபிள். சரி, நான் பாட்டு புலம்பிக்கிட்டீங்க, நீங்கள் அதை கேட்டுட்டு இருக்காதீங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.